மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அஸ்மத் குருப்யோ நமக. இது ஜோதிடம் சம்பந்தமான பதிவு. ஜோதிட மாணவர்கள், ஜோதிடத்தில் அதீத ஈடுபாடு இருக்கிறவங்க, ஜோதிட ஆர்வலர்கள், அவங்களுக்கு உண்டான பதிவு இது. நான் ஜோதிட ரீதியாக நான் பார்க்குற சில விதிகளை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. நம்ம நிறைய விதிகள் படிக்கிறோம், எல்லாமே ஜாதகத்தில் மேட்ச் ஆகுதுன்னா இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறப்போது எல்லாமே நான் அனுபவ ரீதியாக நான் பார்த்து உணர்ந்து டெஸ்டட், வெரிஃபைடு, கன்ஃபார்ம்டு பாயிண்ட்ஸ் மாத்திரம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் எபோவ் 70% நீங்கள் வச்சுருக்கிற ஜாதகங்களில் இந்த பாயிண்ட்டு மேட்ச் ஆகும். எபோவ் 70% தாராளமாக மேட்ச் ஆகும். ஒரு 20-30% இல்லாமல் இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் சம் அதர் ரீசன், அந்த ஜாதகத்தில் இருக்கிற வேறு சில கிரக அமைப்புகள், வேறு சில காரணத்தினால, இல்லை ஒரு தசாபுக்தினால சில இது அமையாமல் இருக்கலாம். எபோவ் 70% கேரண்டியாக இது மேட்ச் ஆகும். ஒரு 20-30% தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். இதை நான் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன். நான் இன்னொன்று, நான் இங்கே பேச போகிற ஒவ்வொரு விதிக்குமே எங்கிட்ட உதாரண ஜாதகங்கள், குறைஞ்சது ஒரு 5 ஜாதகங்களாவது என்கிட்ட உதாரண ஜாதகங்கள் இருந்தால் அந்த மாதிரி விதிகளை மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். ஒரே ஒரு இதில் இருக்குது, 2 இதில் இருக்குங்கிறதெல்லாம் நான் சொல்லலை. குறைஞ்சது ஒரு 5லையாவது அது மேட்ச் ஆகணும். அது மாதிரி விதிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விதிகளுக்கு நிறைய உதாரண ஜாதகங்கள் இருக்குது. அந்த எடுக்கும்போதே இதுக்கு இதுதான் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம பார்க்க போகிற எல்லா விதிகளையுமே உதாரண ஜாதகங்களோட பொருத்தி பார்த்து நம்ம பார்க்கலாம். ஒன்று, இதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ஜாதகங்களோட பொருத்தி நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் தான். நான் ஜென்ரலாகவே என்னுடைய மாணவர்களுக்கு சொல்கிறது எப்போவுமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கையில் எப்பவுமே ஒரு 30-40 ஜாதகம் உங்கள் கையில் இருக்கணும். உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அத்தனை பேருடைய ஜாதகங்கள், அவங்களுடைய லைஃப் ஈவெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் அப்போ அதாவது ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்கள சொல்கிறேன் நான், அவங்க கையில் குறைஞ்சது ஒரு 30-40 ஜாதகங்களாவது கையில் இருக்கணும். நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு விதியும் எதில் பொருந்தி வருதுன்னு பாருங்கள். அப்போ தான் அந்த விதி உங்களுக்கு மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த இதில் எல்லாமே அந்த விதிகளை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். வணக்கம். ரூல் நம்பர் 2 இப்போ பார்க்க போகிறோம். ரூல் நம்பர் 1 பார்த்தோம், பரிகாரம் யாருக்கெல்லாம் பலன் கொடுக்கும் அப்படின்னு. 3, 9, 11ங்கிறத மெயினாக பார்த்தோம். பரிகாரம் செஞ்சும் யாருக்கு பலன் இல்லை, அல்லது யாருக்கு நிறைய பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கு, யார் ரொம்ப அதிகமான எஃபோர்ட் போட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். பரிகாரம் எப்போது, இந்த ரூல் என்னென்னா, பரிகாரம் எப்போது பலனளிக்காமல் போகும் அப்படிங்கிறது தான். லக்னம் 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ளும் போது, நம்பர் 1, 8ஆம் அதிபதி 3லேயே இருக்கும்போது, ஓகே, அந்த நேரத்தில் பரிகாரம் பலன் கொடுக்காது. அதே மாதிரி 8ஆம் அதிபதி கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துக்கு வரும்போதும் பரிகாரம் பெருசாக பலன் கொடுக்காது. தசாபுக்தி காலத்திலையும் 8ஆம் அதிபதி ஒருவேளை 3ல் இருக்கு அப்படின்னா தசாபுக்தி காலத்திலையும் பெருசாக பலன் கொடுக்காது. 8ஆம் அதிபதியினுடைய தசாபுக்தி காலத்திலையும் பலன் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, நடக்கவே நடக்காதுன்னு சொல்லக்கூடாது, அதில் நடக்கும், அதிகமான முயற்சி போடுங்கிறது தான். அதுதான் பாயிண்ட்டு. இது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். (1994) 1994 ஜூன் 9ஆம் தேதி 12:25 சிம்ம லக்னம், 3ல் குரு, குருவோட ராகு. ஆக்சுவலாக குரு இப்படி இருக்கு, ராகு இப்படி இருக்கு. அதாவது ராகு குருவை நோக்கி வருது. குரு 3ல் குரு, 9ல் செவ்வாய் பிளஸ் கேது.
11 புதன். இவருக்கு 9 செவ்வாய் இருக்கு, 11 புதன் இருக்கு. ஆனால் த அன்ஃபார்ச்சுனேட் திங் இஸ் செவ்வாய் கேதுவோட சேர்ந்துருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், 8ஆம் அதிபதி 3ல் இருக்கு. நம்ம ரூலே என்னன்னா 3-8 தொடர்பு வந்ததுன்னா அல்லது 8-3ல் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். எவ்வளோ தரம் பரிகாரம் செஞ்சாலும் பெருசாக நடக்காது. இவருக்கு 8ஆம் அதிபதியே 3ல் இருக்கு. 3ல் இருக்கிற 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி 9ஆம் இடத்தையும் பார்க்குது, 11ஆம் இடத்தையும் பார்க்குது. இது ரெண்டையுமே பார்க்குது. இதில் இன்னொன்று என்னன்னா, இப்போ நடக்கிறதே குரு தசை. நடக்கிறதே குரு தசை. இவர் ஒரு ரொம்ப ஒரு சின்சியரான ஸ்டூடெண்ட்டு, நல்லா படிக்கக்கூடியவர், சார்ட் அக்கௌண்டன்ட் படிச்சுட்டு இருக்காரு. பட் த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, விடாமல் எக்ஸாம் எழுதுறாரு, கண்டினியூஸாக எக்ஸாம் எழுதுறாரு. நம்ம பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா குரு புதனை பார்க்குது. குருவும் புதனும் திரிகோணத்தில் இருக்கு. கண்டிப்பாக ஜென்ரலாகவே குரு புதன் அப்படின்னாலே படிப்புக்கு ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணும். அது எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், புதன் இங்கே இருக்கு, குரு இங்கே இருக்கு. இந்த புதனை பார்த்துட்டு நீச்சம், படிப்பு பெருசாக வராதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இந்த குரு புதன் பரிவர்த்தனை அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா வரும். அவங்க எக்ஸ்ட்ரீம் இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பாங்க படிப்பில். ஏன்னா இங்கே புதன் நீச்சம்லாம் கிடையாது. ஜென்ரலாகவே படிப்புனாலே குரு புதன் தான் நம்ம பார்ப்போம். இவருக்கு நடக்கிறது குரு தசை புதன் புக்தி வேற. இவருக்கு நடக்கிறது குரு தசை புதன் புக்தி வேற. கோச்சார குருவும் இங்கே தான் இருக்கு. கோச்சார குருவும் இங்கே தான் இருக்கு. ஆனால் கண்டினியூஸாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ரீம் இன்டெலிஜென்ட்டு. இன்னுமே ஜென்ரலாக சார்ட் அக்கௌண்ட்டில் சொல்லுவாங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறத விட அதிகமாக அட்டம்ப்ட் வச்சு பாஸ் பண்ணுறவங்களுக்கு நாலேஜ் ஜாஸ்திம்பாங்க. ஏன்னா அவங்க விடாமல் படித்து எக்ஸாம் எழுதுறதுனால. ஸோ அப்படி பார்க்கும்போது இவருக்கு எக்ஸ்ட்ரீம் இன்டெலிஜென்ட். ஆனால் நடக்கிறது குரு தசை. எத்தனை எக்ஸாம் எழுதினாலும் ஏதாவது ஒரு ரீசனில் போயிட்டே இருக்கு. அவரும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணாருன்னா, இப்போ ஃபைனல் எழுதிட்டு இருக்காரு. இப்போ ஒரு குரூப் அப்புறம் ஒரு குரூப் எழுதலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணி பார்த்து அப்போ கூட மார்க் நல்லா வாங்குறாரு, இண்டிவிஜுவலாக பாஸ் பண்ண. ஆனால் அக்ரிகேட்டில் ஒரே ஒரு மார்க்கில் போச்சு, அக்ரிகேட்டில் 2 மார்க், ஜஸ்ட் 2 மார்க்ஸில் போச்சு. அப்படிங்கிறது ரொம்ப பேத்தட்டிக்கான விஷயம். பார்க்கறதுக்கு என்ன இந்த எதனால் அப்படின்னு பார்த்தா, அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல இருந்து 9ஐயும் பார்க்குது, 11ஐயும் பார்க்குது, புதனையும் பார்க்குது. கோச்சார குருவும் இங்கே தான். ஸோ இப்போ அவருக்கு ஃபைனலாக என்ன சொல்லி, இவருக்கு வர்ற பிப்ரவரி மாதம் வரைக்கும் குரு தசை புதன் புக்தி, பிப்ரவரி எண்டு 28ஆம் தேதியோ என்னவோ குரு தசை புதன் புக்தி முடியுது. ஸோ அவருக்கு இந்த பீரியட் வரைக்கும் உனக்கு சான்ஸ் அதிகம்ப்பா, விடாமல் ட்ரை பண்ணேன். மீதி பேர் போடுற எஃபர்ட்டை விட இவர் நிறையா எஃபர்ட் போடணும். அஷ்டமாதிபதி 3ல் இருக்கும்போது செய்யக்கூடிய பரிகாரங்கள், செய்யக்கூடிய முயற்சிகள் டிலே ஆகிட்டே இருக்கு. அதுதான் இப்போ நம்ம இதில் சொல்ல போகிற ஒன்று. இது போக தசா புக்தி, கோச்சாரம், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். இவருக்கு நடக்கிற தசையுமே குரு தசை தான். குரு தசை தான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இவருக்கு ரொம்ப சோதனையான காலகட்டமாக இருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இவர், ஆனால் இந்த குரு கோச்சார குரு புதன் மேலே இருக்கிறதுனாலையும் குரு தசை புதன் புக்தி நடக்கிறதுனால இவர் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக எஃபோர்ட் போட்டு இவரை பண்ண சொல்லியிருக்கு. ஜென்ரலாக குரு ராகு இருக்கிறதுனால அதுக்குண்டான பரிகாரம் சொல்லியிருக்கோம். இவருக்கு சொன்னதே குரு ராகுன்னாலே ஒரு குரு வழிபாடு, குரு தசை நடக்குதுன்னா ஒரு குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குரு ராகு இருக்கிறதுனால, ராகுங்கிறதே அதிகமாக சத்தம் எழுப்பி ஆரவாரமாக வழிபாடு நடக்கக்கூடியது. இப்போ ராகவேந்திரர் மடம் அப்படின்னா மத்தியானம் 12 மணிக்கு ரொம்ப அதிகமாக சத்தம் எழுப்பி அந்த சங்கெல்லாம் ஊதி ட்ரம்ஸ்லாம் வாசித்து
பெரிய லெவலில் ஆர்த்தி நடக்கும். ஸோ அந்த பீரியடில் இவர் போகலாம். இதுவே குரு கேதுவாக இருந்ததுன்னா அமைதியாக தியானம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இதே ராகவேந்திர மடத்தில் எப்போ அமைதியாக எல்லாம் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தியானம் பண்ணுவாங்களோ அது மாதிரியான நேரத்தில் போகணும். குரு ராகுவாக இருக்கிறதுனால மகா ஆரத்திக்கு போப்பான்னு சொல்லியிருக்கு. கண்டினியூஸாக இதை பண்ணு, ப்ளஸ் நிறைய எஃபர்ட் போட்டு பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இது எல்லாமே நல்லா இருந்தாலும் 8ஆம் அதிபதி 3ல் இருந்து உட்கார்ந்தது தான் இதில் பிரச்சனை. அதனால தான் இதில் ப்ராப்ளம். இது ஒரு ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு ஜாதகம். அந்த 3-8க்கு 3-8 வேலை செய்யுமானா கண்டிப்பாக வேலை செய்யும். 8ஆம் ஏன் 8 அப்படின்னா 8ங்கிறதே ஒரு பெரிய தடை. எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் தடையை கொடுக்குது. அவ்வளோ சீக்கிரம் நடக்க விடாமல் பிரச்சனைகளை கொடுக்கறது தான் 8. ஒரு சனிக்கு என்ன எஃபெக்ட் உண்டோ அந்த எஃபெக்ட் எல்லாம் 8ஆம் இடத்துக்கு உண்டு. சனி 8 எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகே, இது முதலே பார்த்த ஜாதகம் தான். 1960 ஆகஸ்ட் 20ஆம் தேதி. இது காலையில். 3ஆம் அதிபதி இங்கேயே இருக்கு, லக்னத்திலே இருக்கு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் 8ஆம் அதிபதி இங்க டிராவல் பண்ணும்போது கும்பத்தில் கோச்சார குரு இருக்கும்போது இவர் செஞ்ச எந்த பரிகாரமும் இவருக்கு கை கொடுக்கல. எல்லாமே இவருக்கு ப்ராப்ளமாக தான் இருந்தது. இவருடைய குருன்னு பார்த்தா இங்க இருக்கு. ஆனா இதே குரு கும்பத்தில் டிராவல் பண்ணும்போது அந்த 1 இயரும் இவருக்கு எந்த ஒரு இதுவுமே கை கொடுக்கல. எல்லாமே ப்ராப்ளமாக தான் இருந்தது. இங்க குரு வரும்போது கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லை. 5-9 வரும்போது கூட பெரிய தொந்தரவு இல்லை. ஆனால் இங்கே வரும்போது நேராக சப்தமமாக பார்க்கும்போது இந்த பீரியடு ஃபுல்லாகவே எதுவுமே சரியாக நடக்கலை. செஞ்ச பரிகாரம் எதுவுமே கை கொடுக்கல. அந்த ஒரு 1 இயருமே ரொம்ப கடுமையாக தான் இருந்தது. அது ஒன்று. ஸோ 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப ஹார்டு. இது ஒரு பாயிண்ட்டு. இது போக இன்னுமே சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் என்ன காரக கிரகமோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த காரக கிரகம் நீச்சமாக இருந்தால், வக்கரமாக இருந்தால், அஸ்தமனமாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் அது நடக்காது. கடுமையாக தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த விஷயம், அந்த காரக கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவர் ரொம்ப டிலேயாக தான் நடக்கும், அல்லது அவங்கள ரொம்ப தொந்தரவுப்படுத்தும். அஸ்ட்ராலஜர் பார்க்கும்போது ஆக்சுவலாக அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணணும்னா கோச்சாரத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கோச்சாரத்திலையும் அதே கிரகம் நீச்சமாக, வக்ரமாக, அஸ்தங்கமாக இருந்தால் இது இன்னுமே கொஞ்சம் கிளியராக தெரியுது, அது மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ கூட உனக்கு இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. இன்னும் அதிகமாக முயற்சி எடுத்தால் தான் கிடைக்கும். ஏன்னா அது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நம்ம அவருடைய ஜாதகத்திலையும் அது வக்ரம், நீச்சம், அஸ்தமனமாக இருக்குது. கோச்சாரத்திலையும் வக்ரமாக, நீச்சமாக, அக்ரமாக, அஸ்தமனமாக ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது. that clearly says it is denied. இருந்தால் கூட நம்ம உனக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இல்லைங்க ரொம்ப டைம் ஆகும், இப்போதைக்கு என்னால் பாசிட்டிவாக சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய ஜாதகத்தில் நீச்சமாவோ வக்ரமாவோ அஸ்தமனமோ இருக்குது. கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில உச்சமாக இருக்குது. கோச்சாரத்தில் உச்சமாக இருக்கும்போது அவர்கிட்ட என்ன சொல்லலாம், உங்கள் ஜாதகப்படி இது மறுக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் இந்த பீரியடு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது,
நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா கோச்சாரத்தில் அது பலமாக இருக்குது. கோச்சாரத்தில் பலமாக இருக்கிறது கோச்சாரங்கிறது நமக்கு எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அதுதான் வந்து பிரபஞ்சத்தினுடைய பதில். இல்லைன்னு ஒரு ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னு மறுக்கப்பட்டால் கூட அந்த கோச்சாரத்தில் இருக்கிறது இவருக்கு நிஜமாவே இல்லையா, இல்லை முயற்சி பண்ணால் கிடைக்குமாங்கிறத காமிக்கும். ஜாதகத்தில் அது மாதிரி ரொம்ப இல்லைன்னு இருந்தாலும் கோச்சாரத்தில் அது உச்சமாவோ மூலத்திரிகோணமாவோ ஆட்சியாவோ இருந்தால் ஸ்ட்ராங்காக சொல்லலாம் உனக்கு கண்டிப்பாக உண்டு, இந்த டைம் உண்டு. அந்த நேரத்தில் இருக்கிற தசாபுக்தி எல்லாத்தையுமே வச்சு பார்த்துட்டு இந்த பீரியட் வரைக்கும் உனக்கு சான்ஸ் இருக்குது. கோச்சாரத்தில் அது கொஞ்சம் பலமாக இருந்தாலே தசாபுக்தியும் ஃபேவரபுளாக தான் இருக்கும். இந்த பீரியட் வரைக்கும் உனக்கு சாதகமாக இருக்குது, முயற்சி எடு நடக்கும் அப்படின்னு சொல்லணும். ஜாதகத்தில் எல்லாமே பலமாக இருக்கு. அவர் வந்து அதை பற்றி கேட்கும்போது கோச்சாரத்தில் நீச்சமாக இருக்கு அப்படின்னா என்னன்னா, உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு உண்டு, ஆனால் இப்போ இல்லை. ஏன்னா கோச்சாரம் அதை கிளீனாக காமிக்குது. நீச்சமாக இருக்குது இல்லை அஸ்தங்கமாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு உண்டு, ஆனால் இப்போ இல்லை அப்படி தான் சொல்லணும். அது கோச்சாரத்திலையும் பலமாக இருக்குது, ஜாதகத்திலையும் பலமாக இருக்குன்னா நம்பர் 1 ஃபஸ்ட் அவர் வந்து கேட்குறதுக்கே வாய்ப்பில்லை. ஏன்னா அவருக்கே அந்த விஷயம் நடந்துடும். அதையும் மீறி ஏதோ ஒரு சான்ஸ் வந்து கேட்குறாருன்னா இதெல்லாம் நீ கேட்கவே வேணாம், உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு சொல்லிடலாம். கோச்சாரம் கிளியராகவே பதில் சொல்லும். அதே மாதிரி தான் கோச்சார சந்திரன் நாடியும் ஒரு கடுமையான ஒரு பாவ கிரகத்தை தாண்டி சந்திரன் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு கடுமையான பீரியடு இருந்தது, அதெல்லாம் தாண்டிட்டீங்க. இப்போ நடக்கக்கூடிய பீரியட் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இந்த பீரியடில் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே சொல்லலாம். ஜாதகத்தில் 3-8 தொடர்பு இருந்தால், 8ஆம் அதிபதியே 3ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டா, 3 மாத்திரம் இல்லை 3, 9, 11 தொடர்பு கொண்டா ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு யோசிக்கலாம், அல்லது ரொம்ப டிலே ஆகுங்கிறத சொல்லலாம். ஒன்று, கோச்சாரத்தில் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு உண்டான கிரகம் கோச்சாரத்தில் நீச்சமாக இருந்தால், வக்கரமாக இருந்தால், அஸ்தங்கமாக இருந்தால் இப்போதைக்கு உங்களுக்கு அது இல்லை. உதாரணத்துக்கு சொன்னால் சனி சொல்லலாம். போன நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமாக தான் இருந்தது. வேலை கேட்டு வந்தவங்க அத்தனை பேருக்குமே நான் சொன்ன ஒரே வார்த்தை, இப்போதைக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்ல முடியாது. ஏன்னா கோச்சார சனி வக்கரமாக இருக்கு. அவங்க சனி பலமாக இருக்கலாம், ஆனால் கோச்சாரத்தில் அது வக்கரமாக இருக்குது. கேள்விக்குண்டான கிரகம் கோச்சாரத்தில் வக்கரமாக இருந்ததுன்னா இப்போதைக்கு அது இல்லைன்னு தான் சொல்லணும். அது மேரேஜுக்காக வராங்க, சுக்கிரன் அஸ்தங்கமாக இருந்தாலோ வக்கரமாக இருந்தாலோ நீச்சமாக இருந்தாலோ இப்போதைக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ எப்போ சொல்லுவீங்க அப்படின்னா, ஒரு 81 டேஸ் கழிச்சு வாங்க. 81 டேஸுங்கிறது சந்திரனுடைய ஒரு 3 சுத்து, 27 × 3, ஒரு 81 டேஸ். கரெக்டாக அலாம் வச்சு 81 டேஸ் கழித்து வரக்கூடாது. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் எப்போ வேணால் கூப்பிடுன்னு சொல்லணும். அப்ராக்சிமேட்டாக கூப்பிட்ற நேரத்தில் அன்றைக்கி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அன்றைக்கி நெகட்டிவாக இருந்ததுன்னா, இல்லைப்பா என்னை விட்டுருப்பா, எனக்கு தெரியாது, ஜாதகத்தில் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ கூட உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக என்னால் இப்போதைக்கு உனக்கு பாசிட்டிவாக சொல்ல முடியலப்பான்னு சொல்லணும். அல்லது அவங்க கூப்பிட்ற நேரத்தில் எல்லாம் பலமாக இருந்ததுன்னா, இப்போ நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்கும், யூ டேக் ஆல் த எஃபர்ட்னு சொல்லணும். அதுதான் ஓகே. 8ஆம் அதிபதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தோட கம்பேர் பண்ணும்போது கோச்சாரத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இதெல்லாம் வச்சு தான் ஒரு விஷயம் நடக்கும் நடக்காதுங்கிறத சொல்லணும். இதுலேயுமே பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்குங்கும்போது தேவையில்லாமல் ஒரு பரிகாரத்தை சொல்லி அவரையும் நோகடிக்கிறதுக்கு பதிலாக இந்த பரிகாரம் செஞ்சால் உனக்கு நடக்கும், ஆனாலும் இப்போ ஃபுல்லாக நீ பரிகாரம் தான் பண்ணணும், இந்த பீரியடுக்கு அப்புறம் தான் நடக்குங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். சொன்னால் அவருக்கும் கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருப்பார். ஓகே, இதை வச்சு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ